நாம் அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகளில் ஒன்று தான் ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்துக்காக நம்மால் சரிவிகித உணவை எடுத்துக்க முடியாட்டியும் பிரம்ம விருட்சம்னு சொல்லப்படுற இந்த முருங்கையை உணவில் சேர்த்துக்கிட்டா நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற முடியும். இந்த முருங்கைப்பூவில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது. முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. முருங்கையிலிருந்து நிறைய சத்துக்கள் அதிகப்படியான அளவில் கிடைக்குது. இதில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கிற கால்சியம் வலுவான பற்கள் மற்றும் எலும்புகளோட வளர்ச்சிக்கு துணையாக அமையுது. இதில் இருக்கிற கால்சியம் பார்த்திங்கன்னா பாலில் இருக்கிற கால்சியத்தை விட 3 மடங்கு அதிகம். விட்டமின் ஏ கண்களோட ஈரப்பசையை அதிகரித்து பார்வை கோளாறுகளை சரி செய்யுது. தோல் பராமரிப்புக்கு இது உதவுது. நம்மோட உடல் வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு சத்துன்னு பார்த்தோன்னா அது புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் தான். இந்த புரோட்டீன் பசும்பால் இருக்கிறத விட முருங்கைக்கீரையில் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தோன்னா ரத்த சோகை இருக்குது. இந்த முருங்கைப்பூவில் இருக்கிற இரும்பு சத்து ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களை அதிகரிக்க செஞ்சு ரத்த சோகையிலிருந்து நம்மளை விடுபட வைக்குது. முருங்கைப்பூவில் அதிகப்படியாக இருக்கிற பொட்டாசியம் நரம்பு தளர்ச்சியை நீக்குது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதியை போக்கி நினைவாற்றலை தூண்டுது. சில அமினோ அமிலங்களை நம்ம உடம்புனால் உற்பத்தி செய்ய முடியாது. அந்த மாதிரியான நம்ம உடம்பு உற்பத்தி செய்ய முடியாத அமினோ அமிலங்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருளில் முருங்கையும் ஒன்று. தாது விருத்திக்கு இந்த முருங்கைப்பூ உதவியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், உடல்வலி, வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்குமே சிறந்த நிவாரணியாகவும் இருக்குது. இந்த முருங்கைப்பூவை வச்சு எப்படி பொரியல் செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைப்பூவை சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீர் விட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்போ பொரியல் செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறமா நறுக்கி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள், உப்பு, கடைசியாக போடுறதுக்காக துருவிய தேங்காய். முதல்ல வாணலியில் எண்ணெய் விட்டு அது காய்ச்ச உடனே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்குங்க. அது பாதி வறுபட்ட உடனே உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதோட நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கின உடனே இதோட கரம் மசாலா கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் மற்றும் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற முருங்கைப்பூவையும் இதோடு சேர்த்து கொஞ்ச நேரமாக வதக்கிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துன கரம் மசாலா, மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள் இது எல்லாமே நான் வீட்டிலையே அரைச்சது தான். நீங்களும் அது மாதிரி வீட்டிலையே அரைச்சி பயன்படுத்திக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் வதங்கின உடனே இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வதக்கி மூடி போட்டு வேக வச்சுருங்க. மிதமான தீயில் வேக வைங்க. அப்பப்போ திறந்து பார்த்து அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. நம்ம ஊற்றின தண்ணி முழுசுமாக வற்றின உடனே சாப்பிட்டு பார்த்து பூ வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. கூடவே உப்பு மற்றும் காரத்தை சரி பார்த்துக்குங்க. பூ வெந்துருச்சுன்னா கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சுவையான முருங்கைப்பூ பொரியல் தயாராகிடும். இவ்வளவு சத்துக்கள் கொண்ட முருங்கையை வெறும் முந்தான முடிச்ச சமாச்சாரமாக மட்டும் பார்க்காம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும்.